Bismillahirrahmanirrahim. Alhamdulillah rabbil alamin. Wassalatu wassalamu ala rasulina sayyidina Muhammadin wa ala alihi wa ashabihi wa man tabi'ahum bi ihsanin ila yawmiddin. அன்புக்கும் மதிப்புக்குரிய உலமாக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்முடைய இந்த நிகழ்ச்சி தொடரில் 5வது அமர்விலே நாங்கள் இருக்கின்றோம். முஹம்மது ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவரோடு இருந்தவர்கள், நபியோடு இருந்தவர்கள் என்கின்ற இந்த நிகழ்ச்சி தொடரிலே இன்று நாங்கள் கலந்துரையாட இருப்பது உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையை ஆகும். உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு அற்புதமான மனிதர். அல்லாஹ்வின் தூதரோடு இணைந்து கொண்ட மனிதர்களில் ஒரு மிக திறமை வாய்ந்த, ஒரு அற்புதமான, ஆச்சரியமான, அதிகம் தாக்கம் மிக்க ஒரு மனிதர் என்று அவரை குறிப்பிட முடியும். இஸ்லாத்துக்கு ஒவ்வொருவரும் இணைந்து கொண்ட வரலாறு ஒரு வித்தியாசமான வரலாறு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள், அவர்கள் நபியோடு இணைந்து கொண்ட வரலாற்றை, பின்னணியை பார்க்கின்ற போது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான பின்னணி இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அதிலே ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பில் உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதரோடு இணைந்து கொள்கின்றார். எல்லா மனிதர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இணைந்து கொண்டது நபி அவர்கள் அவர்களை அழைத்ததன் காரணமாகத்தான், அவர்களுக்கு அழைப்பு கொடுத்ததன் காரணமாகத்தான். ஆனால் உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாத்திரம் அல்லாஹ்வின் தூதருடைய துஆவின் காரணமாக ரசூலுல்லாஹோடு இணைந்து கொள்கிறார். எல்லா மனிதர்களும், எல்லா சஹாபாக்களும் பெரும்பாலும் அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக அழைத்ததன் காரணமாகத்தான் அவர்களோடு இணைந்து கொண்டார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்தார்கள், அவர்கள் இணைந்து கொண்டார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழைத்தார்கள், அவர்கள் இணைந்து கொண்டார்கள். ஆனால் உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைக்கவில்லை. அவர் இந்த மார்க்கத்துக்கு வர வேண்டும் என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தார். அல்லாஹ்விடம் பிரார்த்தித்து ஒரு மனிதரை இந்த மார்க்கத்துக்கு அல்லாஹ்வின் தூதர் பெற்றுக்கொண்டார்கள் என்றால் அது உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். அத்தகைய ஒரு மனிதராக உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதருடைய துஆவின் காரணமாக அல்லாஹ்வின் தூதரோடு இணைந்து கொண்டவர் தான் உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. இப்படித்தான் இவருடைய வாழ்க்கை ஆரம்பிப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதரோடு இணைந்து கொண்ட அந்த சரித்திரம் ஆரம்பிப்பது இவ்வாறாகத்தான் இருப்பதை பார்க்கிறோம். உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்கின்ற போது அவருடைய முழுமையான பெயர் உமர் பின் ஹத்தாப் பின் நுஃபைல் அல் குரஷி அல் அதல், குறைஷி கோத்திரத்தை சேர்ந்த இவருக்கு அபு ஹப்ஸ் என்று ஒரு பெயர் இருக்கிறது, அல்லது அல் ஃபாரூக், உமர் அல் ஃபாரூக் என்று அவருக்கு ஒரு பட்ட பெயர் அல்லது சிறப்பு பெயர் சொல்லப்படுகின்றது. இஸ்லாத்துடைய குலஃபாக்கள் 2வது ஹலீஃபாவாக அவர்கள் இருக்கின்றார்கள். நீதிக்கு, நேர்மைக்கு, பணிவுக்கு, பற்றற்ற வாழ்க்கைக்கு ஒரு தனித்துவமான பெயர் போன ஒருவராக இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் சுவர்க்கத்துக்காக நன்மாராயம் கூறப்பட்ட 10 நபர்களில் ஒருவராகவும் இவர்கள் இருக்கின்றமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நுபுவத்துடைய 6வது ஆண்டில் ஜுல்ஹஜ் மாதம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்ற போது அவருக்கு 26 வயதாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வகையில் உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இஸ்லாத்தை ஏற்ற இந்த பின்னணியை, வரலாற்றை, அந்த கான்டெக்ஸ்டை நாங்கள் விளங்கிக் கொள்வது மிக முக்கியமானது. என்றால் இவருடைய இஸ்லாம் என்பது ஏனையவர்களுடைய இஸ்லாத்தை போன்ற ஒன்றாக இருக்கவில்லை. ஒரு தனித்துவமான ஒரு பண்பை பெற்ற, ஒரு தனித்துவமான சிறப்புகளை கொண்ட ஒரு இஸ்லாமாகத்தான் இவருடைய இஸ்லாம் இருந்ததை பார்க்கிறோம். எங்களுக்கு தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாவாவை பல கட்டங்களாக அமைத்திருந்தார். ஆரம்பமாக தனக்கு மிகவும் நெருக்கமானவர்களுக்கு இஸ்லாத்தை எத்தி வைத்தார்கள். பிறகு தன்னுடைய குடும்பத்தினருக்கு இஸ்லாத்தை ஏற்றி வைத்தார்கள். பிறகு குறைஷியர்களுக்கு இஸ்லாத்தை எத்தி வைத்தார்கள். அதனைத் தொடர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு மக்கா சமூகத்துக்கும் இஸ்லாத்தை எத்தி வைக்கிறார்கள். இப்படி கட்டம் கட்டமாகத்தான்
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா சமூகத்துக்கு இஸ்லாத்தை எத்தி வைக்கின்றார்கள். இப்படி இஸ்லாத்தை எத்தி வைக்கின்ற இந்த கட்டங்களிலே ஒரு நெருக்கடியான ஒரு கட்டத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்கொள்கின்றார்கள். அதுதான் மக்காவிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றவர்கள் துன்பங்களை துயரங்களை எதிர்கொள்கின்ற போது அவர்களை இன்னும் ஒரு இடத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைக்கின்றார்கள், அவருடைய பாதுகாப்புக்காகவும் வேறு சில நோக்கங்களுக்காக. அந்த வகையில் ஹபஷாவுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்தின் 6வது ஆண்டு சில சஹாபாக்களை அனுப்பி வைக்கின்றார்கள். அந்த முதலாவது ஹிஜ்ரத், ஹபஷாவுக்கு 2 ஹிஜ்ரத்துகள் மேற்கொள்ளப்படுகிறது. முதலாவது ஹிஜ்ரத்தை தொடர்ந்து மக்காவுடைய வரலாற்றில், இஸ்லாத்துடைய வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுகின்றது. அது உலக வரலாற்றையே மாற்றுகின்ற நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அதுதான் அந்த மக்காவிலே 2 மாமனிதர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஒருவர் ஹம்ஸத் பின் அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாச்சா. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு 3 நாட்களுக்கு பிறகு உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். இந்த இருவருடைய இஸ்லாமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஅவா வரலாற்றில், இஸ்லாத்துடைய வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. எங்களுக்கு தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தஅவா பிரச்சாரத்தை மக்காவிலே இப்போது சுமார் கடந்த 6 வருடங்களாக முடக்கிவிட்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் பிரச்சாரம் செய்கின்றார்கள், ஒவ்வொரு நாளும் மக்களை இஸ்லாத்தை நோக்கி அழைக்கின்றார்கள். இந்த அழைப்பானது மக்காவிலே ஒரு பேர் அதிர்வை ஏற்படுத்தி இருக்கின்றது. மக்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய ஒரு குழப்ப நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான ஒரு கடுமையான கோபத்தை குறைஷியர்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தி இருக்கின்றது. எப்படியாவது ரசூலுல்லாஹ்வுடைய தஅவா பிரச்சாரத்தை இல்லாமல் ஆக்க வேண்டும், நிறுத்த வேண்டும் என்று ஒரு பாரியதொரு முயற்சி, திட்டமிடல்கள், சூழ்ச்சிகள், கலந்துரையாடல்கள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு சூழல் தான் இந்த அதாவது நுபுவத்துடைய 6வது ஆண்டு என்பது. அதாவது குறைஷி காவிர்கள் என்ன வகையான வழிமுறை பயன்படுத்தியாவது நபி அவர்களுடைய தஅவா பிரச்சாரத்தை அவர்கள் நிறுத்துவதற்கான முயற்சியிலே அவர்கள் ஈடுபடுகின்றனர். இந்த காலத்திலே நுபுவத்துடைய 6வது இந்த ஆண்டு காலப்பகுதியிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். சஹாபாக்கள் யாரும் பிரச்சாரத்தில் ஈடுபடவில்லை. சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தவர்கள் அவர்கள் தங்களுடைய இஸ்லாத்தை கூட வெளிப்படுத்தவில்லை. ஏன்னால் அவ்வளவு பயம். யாருமே தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று பகிரங்கமாக சொல்ல மாட்டார். யாராவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் கூட அதனை அவர்கள் மூடி மறைத்து ரகசியமாகத்தான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார், மறைத்து வைத்துக் கொண்டிருந்தார். அதே நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய சாச்சாவாகிய அபூ தாலிப் மாத்திரம்தான் நபி அவர்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக, நேரடியாக பாதுகாக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே நேரத்தில் அவர் ஒரு காஃபிராக இருந்தார். ஒரு இறை நிராகரிப்பாளருடைய பாதுகாப்பில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் 10 வருடங்கள் வாழ்கிறார்கள் என்பது இஸ்லாமிய தாவா வரலாற்றில் மிக முக்கியமான முடிவு. அதாவது ஒரு இஸ்லாத்தை நிராகரிக்கின்ற ஒரு காஃபிர் அவர்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாக்கிறார்கள் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம். நபி அவர்களும் அவர் காபிராக இருக்கிறார் என்பதற்காக அவருடைய இந்த பாதுகாப்பை புறக்கணிக்கவில்லை. அவருடைய பாதுகாப்பை முற்றுமுழுதாக அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அவருடைய பாதுகாப்பில் தான் அவர்கள் இருந்தார்கள் என்ற அந்த வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம். இஸ்லாத்தை தடுப்பதற்காக குறைஷியர்கள் பல முயற்சிகளை செய்கின்றார்கள். நபி அவர்களுக்கு உதவி செய்கின்றவர்களை எச்சரிக்கின்றார்கள். பல தடவை அபூ தாலிபை வைத்து குறைஷி காவிர்கள் கண்டித்தார்கள். நபி அவர்களை பற்றி போலி பிரச்சாரம் செய்தார்கள். இஸ்லாத்தை பற்றியான போலி பிரச்சாரம் செய்தார்கள். மக்களை இஸ்லாத்தின் பால் செவிமடுக்க கூடாது என்பதற்காக பாத்திலான, அதாவது என்டர்டைன்மெண்ட்களை கொண்டு வந்து, கேளிக்கைகளை மக்காவிலே கொண்டு வந்து இளைஞர்களை திசை திருப்புகின்ற பணியில் ஈடுபட்டார்கள். நபி அவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் கடுமையான உள நெருக்கடியை கொடுத்தார்கள். எங்களுக்கு தெரியும், அபூ லஹப் நபி அவர்களுடைய 2 மகள்மார்களை தலாக் சொல்ல வைத்து ஒரு உள ரீதியான ஒரு நெருக்கடியை கொடுத்தே பார்க்கிறோம். பொருளாதார நெருக்கடியை கொடுத்தார்கள், பொருளாதார கஷ்டங்களை கொடுத்தார்கள், பொருளாதார முற்றுகையை மேற்கொண்டார்கள். அதே நேரத்தில் முஸ்லீம்களை இழிவுபடுத்தினார்கள், பரிகசித்தார்கள். அல்லாஹ்வின் தூதரிடத்திலே வந்து நீங்கள் நபியாக இருக்கிறீர்கள் என்றால் எங்களுக்கு வானத்திலிருந்து அற்புதங்களை கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள். நபி அவர்களோடு வந்து பேரம் பேசினார்கள். உங்களுடைய மார்க்கத்தை நாங்கள் ஒரு வருடம் வணங்குகின்றோம், எங்களுடைய மார்க்கத்தை நீங்கள் வணங்குங்கள். இப்படியெல்லாம் பேரம் பேசி பார்த்தார்கள். உடல் ரீதியான துன்புறுத்தல்களையும் கொடுத்தார்கள். இப்படி ஒரு நெருக்கடியான ஒரு நிலையில் தான் நுபுவத்துடைய 6வது ஆண்டு இருக்கின்றது. இத்தகைய ஒரு சூழலில் தான்
உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அவர்களுடைய இஸ்லாம் அவர்கள் நபியோடு இணைந்து கொள்கின்ற அந்த வரலாறு நடைபெறுகிறது என்பது மிக முக்கியமான விடயம். உண்மையிலே உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அவர்களுடைய இந்த அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வரலாறு என்பது ஒரு அற்புதமான வரலாறு. அதனால தான் அதனை நான் ஒரு இவ்வளவு நேரம் எடுத்து கவனமாக விளங்குகிறேன். என்னால் அது ஒரு அற்புதமான மனிதர். அவர் ஏற்படுத்திய தாக்கங்கள் அலாதியான. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் என்பது அது மனிதர்களுடைய கரங்கள் இல்லை, அது அல்லாஹு தாலாவுடைய கரத்தில் தான் இருக்கிறது. அல்லாஹு தாலா நாடினால் மாத்திரம்தான் ஒரு மனிதனுக்கு நேரு வழிகாட்டலை கொடுக்க முடியும். உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறைஷிகளிலே ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு மனிதராக இருந்தார்கள். அவருடைய கோத்திரத்தில் அவர் ஒரு கட்டளையிட்டால் அதனை யாரும் நிராகரிக்க மாட்டார்கள். அவர் பேசினால் யாருமே மறுத்து பேச மாட்டார்கள். அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு தலைமைத்துவ பண்பை அவர்கள் பெற்றிருந்தார்கள். அவருக்கு முன்னால் யாருமே சப்தத்தை உயர்த்தி பேச மாட்டார்கள். அவருடைய கருத்துக்கு யாரும் மாற்று கருத்து தெரிவிக்க மாட்டார்கள். அதே நேரத்தில் உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் இந்த நுபுவத்துடைய 6வது ஆண்டுக்கு முன்னர், அவர் இஸ்லாத்தை ஏற்றுவதற்கு முன்னர் இஸ்லாத்துடைய ஒரு கடுமையான எதிரியாக இருந்தார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களை துன்புறுத்தினார்கள். எந்த அளவுக்கு என்றால் அவருடைய ஒரு அடிமை பெண் இருந்தார். அவர் இஸ்லாத்தை ஏற்றிருந்தார். இஸ்லாத்தை ஏற்றிருந்ததன் காரணமாக அவரை காலை முதல் நடுவு திசை வரைக்கும் அவரை துன்புறுத்துவார்கள். அந்த பெண்ணை துன்புறுத்தக்கூடியவராக இருந்தார். எந்த அளவுக்கு என்றால் உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் தான் சோர்வடைந்து விட்டேன் என்று சொல்கின்ற அளவு அவர்கள் அந்த அளவு தூரம் அந்த பெண்ணை துன்புறுத்துவார்கள். அப்படியாக இருந்தவர் தான் இந்த உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்று யாருமே நம்பவில்லை. அந்த அளவு தூரம் ஒரு கடுமையான ஒரு மனிதராக இருந்தார். இந்த அளவுக்கு என்றால் இவர் ஆமிர் பின் ரபியா என்பவரும் அவருடைய மனைவியும் ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் சென்று கொண்டிருக்கிறார். சென்று கொண்டிருக்கிற சமயத்தில் ஒரு இடையிலே அவர்கள் பயணத்திலே ஒரு இடத்திலே தங்குகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே ஆமிர் பின் ரபியா ஒரு தேவைக்காக வெளியே செல்கின்றார்கள். அவருடைய மனைவி மாத்திரம் அந்த இடத்திலே, உம்மு அப்துல்லா மாத்திரம் அந்த இடத்திலே இருக்கின்றார். இந்த சந்தர்ப்பத்திலே உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் இந்த வழியாக கடந்து செல்கின்றார்கள். அந்த நேரத்தில் கேட்கின்றார்கள், இன்னஹு லல் இன்திலாக் யா உம்மு அப்துல்லாவே, நீங்கள் இந்த கிராமத்தை எங்களுடைய ஊரை விட்டு வெளியேறி செல்வது போன்றிருக்கிறது என்று சொல்கின்றார். அந்த நேரத்தில் அவர் அந்த உம்மு அப்துல்லா ஆமிர் பின் ரபியாவுடைய மனைவி சொல்கின்றார்கள், நிச்சயமாக நாங்கள் இந்த பூமியிலிருந்து இன்னொரு அல்லாஹ்வுடைய பூமிக்கு நாங்கள் செல்கின்றோம். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஒரு வழியை காண்பிப்பான் என்று சொல்கின்றார். அந்த நேரத்தில் உமர் பின் ஹத்தாப் சொல்கின்றார், ஸஹிபகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு துணையாக இருக்கட்டும் சொல்கிறார். இதே உமருடைய இஸ்லாத்துக்கு முன்னர் நடக்கின்ற ஒரு சம்பவம். ஸஹிபகுமுல்லாஹ். இப்போ உம்மு அப்துல்லாவுடைய உள்ளத்தில் ஏதோ ஒரு உமர் இவ்வளவு இறக்கமா என்னோட நடந்து கொள்றாவே, அல்லாஹ் உங்களுக்கு துணையாக இருக்கட்டும் சொல்றாவே. இந்த செய்தியை தன்னுடைய கணவர் வந்தோன்னு சொல்றார், ரபியாட்ட சொல்றார். ரைட், ஆமிர் ரபியாட்ட சொல்றார், உமர் வந்தாரு, உமர் இப்படி சொன்னார். அப்போ ஆமிர் ரபியா கேட்கிறாரு தன்னை மனைவியை பார்த்து, உம்மு அப்துல்லாவே தமாத்தி ஃபி இஸ்லாமி, உமர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வான்னு நீங்க நப்பாச வைக்கிறீங்களா? அப்போ உம்மு ரபியா சொல்றா, ரைட், ஆமிர் உம்மு அப்துல்லா சொல்றா, நிச்சயமாக அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வான்னு நான் நினைக்கிறேன். அப்போ அந்த நேரத்தில் இந்த ஆமிர் ரபியா சொல்றா, ஃபலா யஸ்லிமுல்லதி ரஅய்த், நீங்க பார்த்தாலிக்கு ஒரு நாள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள போறல, அவருடைய கழுதை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள போறார். இப்படிதான் சொல்லணும். உமருடைய கழுதை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் உமர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ரைட், அப்படித்தான் ஆமிர் ரபியா சொல்றார். அப்படித்தான் ஆக்கள் நினைச்சு கொண்டிருந்தார். இந்த அளவு தூரம் ஒரு கடுமையான ஒருவராகத்தான் உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். இத்தகைய ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படியா இருக்கிற ஒரு இந்த கட்டத்தில், இந்த நுபுவத்துடைய 6வது கட்டத்தில், அதாவது உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு பார்க்குறாங்க, மக்காவுடைய சூழல் ஒரு வித்தியாசமான ஒரு சூழல் ஆகிக்குது. அவருடைய உள்ளத்தில் ஒரு பெரிய ஒரு குழப்பம். அவர் ஒரு மக்காலிருந்து ஒரு குறைஷி தலைவர். அவர் யோசிக்கிறார், நான் தொடர்ந்தும் குறைஷிகளுக்கு தலைவராகவே இருக்கிறதா, அல்லது இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முஹம்மது கீழ் ஒரு சாதாரண மனிதராக மாறுவதா?
இவருடைய உள்ளம் சொல்லுது இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இந்த இஸ்லாம்ன்றது உண்மை, அவருடைய தலைவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்றதெல்லாம் உண்மை, ரைட், அவர் உண்மையான, அவர் நம்பிக்கையான. ஆனால் அவருடைய அக்கல், அவருடைய அறிவு சொல்லுது, உமரே நீ இந்த மக்கால இருக்கிற ஒரு பெரிய தலைவர், நீ ஒரு பெரிய ஒரு ஆள், மதிப்புக்குரிய ஒரு ஆள், நீ இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா உனக்கு இருக்கிற மதிப்பு மரியாதை எல்லாம் இல்லா போய், நீ உனக்குரிய தலைமைத்துவம் எல்லாம் உனக்கு இல்லா போய். இப்போ ரெண்டுக்கும் இடையில இவருடைய உள்ளத்துக்கும் இவருடைய அறிவுக்கும் இடையில ஒரு பெரிய ஒரு போராட்டம் நடக்குது. சரி, இப்படியான ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை உமர் வாழ்றார். அதே உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்குறாரு, மக்காவை பார்க்குறாரு. இந்த இஸ்லாம் வந்தத்தால மக்கா ரெண்டு பிளவுபட்டி, ஒன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், மற்றது இஸ்லாத்தை எதிர்க்கின்றவர்கள். அவர் பார்க்குறாரு, கடந்த ஒரு 6 வருடங்களுக்கு முன்னால இந்த மக்கா சூழல் அமைதியான சூழல் ஆயிடுச்சு. மக்கள் எந்த குழப்பமும் இல்லை, எந்த முரண்பாடும் இல்லை, மக்களுக்கு மத்தியில் சண்டை இல்லை, வீட்டுக்குள்ள முரண்பாடு இல்லை. உம்மா மகான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வாப்பை காஃபிர் ஆகிக்கிறார், மகனுக்கும் வாப்புக்கும் இல்லை முரண்பாடு, கணவனுக்கும் மனைவிக்கும் மேல முரண்பாடு, அல்லது வாப்பா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மகான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இல்லை, இப்படி ஒரு வகையான பெரிய ஒரு குழப்பம். இதெல்லாத்துக்கும் காரணம் யாரு? உமர் பார்க்கிறாரு, இதெல்லாத்துக்கும் காரணம் இந்த முஹம்மத் தான். எனவே அவர் யோசிக்கிறாரு, இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு. இவருடைய உள்ளம் சொல்லுது இஸ்லாம் தான் உண்மை, ஆனால் அறிவு சொல்லுது என்ன, இந்த குழப்பம் எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு விடிவு இருந்துச்சு. எனவே இந்த நிலைமையின் காரணமாக உமர் பின் ஹத்தாப் யோசிக்கிறாரு, மக்காவுக்கு ஒரு விடிவு வேணும், மக்காவுக்கு அமைதி வேணும், மக்காவில் இருக்கிற மக்களுக்கு மத்தியில் முரண்பாடு இருக்கக்கூடாது. இது எல்லாம் என்ன செய்துட்டா அவருக்கு ஒரு ரசூலுல்லாஹ் மீதான கடுமையான ஒரு வெறுப்பு ஏற்படுது. அதே இடத்துக்கு அவருடைய நண்பர்கள் இருக்கிறாங்க, அந்த நண்பர்கள் எல்லாம் இவரை தூண்டிக்கொண்டே இருக்கிறாங்க, கெட்ட நண்பர்கள். ஏன்னா இவர் ஒரு வீரன் தெரியும். அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் தான் ஒரு தீர்மானம் எடுக்கிறாரு, ரசூலுல்லாஹ் கொலை செய்யும், முஹம்மதை கொலை செய்யும். உமர் தீர்மானம் எடுத்தால் 2வது முடிவுக்கு என்ன ஒரு மீண்டும் ஒரு முறை அவர் யோசிச்சு பார்க்கறல. அவர் யோசிக்கிறாரு, மக்கால இருக்கிற இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் இந்த முஹம்மது தான். இந்த முஹம்மதை குறைஷியர்கள் கொலை செய்யறது பல முறை முயற்சித்தாங்க. ஆனால் குறைஷியர்கள் அவரோட பல தடவை பேசி பார்த்தாங்க. இவருடைய விஷயத்தில் தீர்வு காணுறதுக்கு குறைஷிகளால் தீர்வு காணலாது, நான் இதுக்கு தீர்வு காண்றேன், ஒரு முடிவு எடுக்கிறேன். அதே நேரத்தில் சில நாட்களுக்கு முன்னால் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதுதான் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் நேரம் அபூ ஜஹலுக்கு பெரிய ஒரு அவமானம் ஏற்பட்டுச்சு. அது என்ன அவமானம்னா, அதாவது அபூ ஜஹல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு மக்காட ஒரு வெளிப்புற, அதாவது மனிதர்கள் காணாத ஒரு இடத்துல அபூ ஜஹல் ரசூலுக்கு அடிக்கிறார். அடித்தோட விளைவாக ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுக்கு ரோஷம் வந்துட்டு, அது அவர் கேள்விப்பட்டு ரோஷம் வந்ததால கஅபத்துல்லாஹ்வுக்கு முன்னால வச்சு அபூ ஜஹலுக்கு அடிச்சிட்டார். அபூ ஜஹலுக்கு அடிச்சு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் ஹம்சா ரலியல்லாஹு. இப்போ இது அபூ ஜஹல்ன்றது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மாமா. இப்போ பெரிய பிரச்சனை என்னண்டா, உமர் ரலியல்லாஹு ஒரு அவமானம், தண்ட மாமா அடி வாங்கிக்கிறாரு. எனவே இது என்ன இன்னும் அவருக்கு வகல ஒரு உள்ளத்துல ஒரு வெறுப்புணர்வை கொடுத்துச்சு. முஹம்மதை பழிவாங்கத்தான் வேணும், இந்த முஹம்மதால தான் என் குடும்பத்துக்கு அவமானம். அது அபூ ஜஹலுக்கு மட்டும் வந்த அவமானம் அல்ல, எனக்கும் வந்த அவமானம். இப்போ இந்த எல்லா குரோதத்தை வச்சு கொண்டு வாளை எடுத்தாரு, முஹம்மதை கொலை செய்யறன்ற முடிவோட வெளியே போறார். முஹம்மதை தேடுறார் மக்காட எல்லா இடத்துலையும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் எங்கே இருக்கிறன்னு தெரியாது, யாருக்கும் தெரியாது. தாருல் அர்கம் என்கின்ற ஒரு வீட்டில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாவா பிரச்சாரத்தை மேற்கொண்டு வந்தார். தாருல் அர்க்கத்தில் அப்படி ஒரு பிரச்சாரம் நடக்கிறன்றது யாருக்குமே தெரியாது. அது ஒரு அற்புதமான வரலாறு, அதை இன்னொரு டைம்ல நாங்கள் பார்ப்போம். அர்க்கம் பின் அபில் அர்க்கம் என்கின்ற அந்த சஹாபி தன்னுடைய வீட்டில் சுமார் 13 வருடங்கள் இஸ்லாமிய பிரச்சாரத்துக்கு ரசூல்ல பிரச்சாரம் செய்யறதுக்கு ரகசியமாக இடம் கொடுத்திருந்தாங்க. 13 வருடங்களும் குறைஷி காபிர்களுக்கு தெரியாது ரசூல்லா அந்த இடத்துல தாவா செய்யறது, சஹாபாக்கள் ஒன்று கூட்டி பிரச்சாரம் செய்யறது. அப்படி ஒரு அற்புதமான பணியை அது அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹு இந்த வீட்டில் தான் நீக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல உமர் மக்கால் எல்லா இடத்துலையும் ரசூல்லா தேடி அலையிறாங்க. அலைஞ்சி திரியிற நேரத்தில், வாளை உருவி கொண்டு திரியிற நேரத்தில் சந்திக்கிறாங்க நுஆய்ம் பின் அப்துல்லா. நுஆய்ம் பின் அப்துல்லான்றவர் அபூ ஜஹல்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு கோத்திரத்தை செய்தார். சரி, ஆனால் உமருக்கு தெரியாது நுஆய்ம் பின் அப்துல்லா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். நான் சொன்னேன், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா யாரும் செய்ய மாட்டாங்க, அங்கே பகிரங்கப்படுத்த மாட்டாங்க. நுஆய்ம் பின் அப்துல்லாவுக்கு தெரியாது என்ன, நுஆய்ம் பின் அப்துல்லா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீங்க. உமருக்கு தெரியாதுன்னு நுஆய்ம் பின் அப்துல்லா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீங்க. இப்போ உமர்கிட்ட கேட்குறாரு, எங்கே போறீங்க? நுஆய்ம் பின் அப்துல்லா எங்கே போறீங்க?
அவர் சொல்றார் உரீது முஹம்மதன் ஹாதா ஸாபி அல்லதி ஃபர்ரக அம்ர குரைஷ். இந்த குறைஷிகளை, அதாவது குறைஷிகளோட கனவுகள் எல்லாத்தையும் தகர்த்து குறைஷிகளை குறை சொல்லி குறைஷிகளோட கடவுள்களை என்ன இழிவுபடுத்துகிற இந்த முஹம்மதை தேடித்தான் நான் போறேன், அவரை கொலை செய்கிற முடிவோடு தான் நான் போறேன். இப்போ விளங்கிட்டு நுஆய்ம் பின் அப்துல்லாவுக்கு உமர் ஒரு முடிவை எடுத்தா அந்த முடிவை யாரால நிப்பாட்டில? உமர் சொல்ற அந்த அந்த வசனங்களோட பாரதூரத்தை அறிஞ்சிட்டார். இப்போ ஒரே வேலை என்னண்டா, எப்படியாவது இந்த உமரை ரசூலுல்லாவை தேடாம கண்டுகொள்ளாம எப்படியா தடுக்கும். இந்த சந்தர்ப்பத்தில் நுஆய்ம் பின் அப்துல்லாவுக்கு தெரியும் உமர்ட சகோதரியும் உமர்ட மச்சன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீங்க. இப்போ ஒரே விஷயம் யோசிக்கிறார், ஒரே முடிவு என்னண்டா, உமரை நிப்பாட்டணும்டா, உமர்ட ரோஷத்தை கோகத்தை அடக்கணும்டா, அவரோட குடும்பத்துக்கு பக்கம் திருப்பணும். உடனே சொல்றாரு என்னண்டா, என்ன யோசிக்கிறாரு, அவருக்கு வேற வழி இல்லை. இப்போ ரசூல்லா காப்பாற்றணும்டா, உமர் போற வேகத்தை தடுக்கணும்டா, ஒரே வழி என்ன தனக்கு இருக்கிறது, உமர்கிட்ட சொல்லணும், நீங்க மோலா அவங்களோட குடும்பத்தை திருத்துங்க, ரசூல்லா கொலை செய்யறது. அப்ப என்ன செய்யறாரு, உமர்கிட்ட ஒரு பார்த்துறா, வல்லாஹி லகத் கர்ரக நஃப்ஸக யா உமர் அதரா பனி அப்து மனாஃப் தாரகீக தம்ஷி ஃபில் அர்த் அலல் அர்த் வகத் கதல்த முஹம்மத். நீங்க முஹம்மதை கொலை செஞ்சுட்டு உங்களுக்கு பனு ஹாஷிம் மக்கள் உங்களை இந்த பூமியில ஹயாத்தோட விட்டுடுவாங்க நீங்க நினைக்கிறீங்களா என்று கொஞ்சம் பயமுறுத்துறார். முதல்ல உமரை நிப்பாடு புடி சொல்றாரு, அதை சொல்லிட்டு சொல்றாரு, அஃபலா தர்ஜு இலா அஹ்லி பைத்திக் ஃபதுகீம் அம்ரஹும். நீங்க உங்களோட வீட்டுக்கு போய்த்து உங்களோட வீட்டு விடயத்தை முதலாவது நீங்க சரிப்படுத்த மாட்டீங்களான்னு கேட்கிறாரு. அதாவது உங்களோட வீட்டுக்கு போயிட்டு உங்களோட வீட்டில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற விஷயத்தை நீங்க மோலாவை பாருங்க, முஹம்மதை பார்க்கறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு உமருக்கு என்ன பெரிய குழப்பமாயிட்டு, ஐயா அஹ்பத் எந்த வீட்டில் யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற கேட்கிறார். அவர் சொல்ற உங்களோட சாச்சாட மகன் சாயித் இப்னு ஸைத், அதே உங்களோட சகோதரி அவர் என்ன திருமணம் முடிச்சுக்கிறார் ஃபாத்திமா, இவங்க ரெண்டு பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முஹம்மதை பின்பற்றாங்கன்னு சொல்றாங்க. இப்போ உமர் பின் ஹத்தாபுக்கு பெரிய குழப்பமாயிட்டு, இன்னும் கொதிக்குது உள்ளத்துல. ரைட், இப்போ போதாத்துக்கு என்னது, மக்காவுடைய குழப்பத்தை ஏற்படுத்தின போது எந்த குடும்பத்திலே குழப்பத்தை ஏற்படுத்திக்கிறாரு, இந்த முஹம்மது குழப்பத்தை கொண்டு வந்துட்டாரு. முதலாவது தீர்மானிக்கிறார், இப்ப தன்னை வீட்டுக்கு போறாரு. ரைட், அவர் வீட்டுக்கு போற உடனடியாக நுஆய்ம் பின் அப்துல்லா தாருல் அர்கத்துக்கு போறாரு. ரசூலுல்லாஹ்க்கு மெசேஜ் சொல்லுது, ரசூலுல்லாஹ் என்ன விடுத்த உங்களை கொலை செய்யறதுக்காக உமர் வாளோடு திரியிறான்னு சொல்லி அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டாரு. உமர் தன்னுடைய சகோதர வீட்டுக்கு போற நேரம் அதாவது நுஆய்ம் பின் அப்துல்லா ரசூலுல்லாஹ்க்கு மெசேஜ் அனுப்புறாரு. அப்போ இந்த இடத்துல உமர் பின் ஹத்தாப் அதாவது தன்னுடைய சகோதர வீட்டுக்கு போய்த்து கதவை தட்டுறாரு. அங்க ஹப்பா பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மச்சனுக்கும் அவருடைய சகோதரிக்கும் குர்ஆனை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தாங்க. ஏன்னா ரசூல் அந்த காலத்தில் ஒரு வழிமுறை வச்சிருந்தாங்க, என்னன்னா ரசூல்ல சஹாபாக்கள் அப்படியே பிரித்து வச்சிருந்தாங்க. சஹாபாக்களை பிரித்து வச்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல ரகசியமாக இருந்த குர்ஆனை மார்க்கத்தை படிக்கக்கூடியவராக இருந்தார். அப்போ அந்த வகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹப்பா பின் அரத்தை நியமிச்சிருந்தாங்க. யாருக்குண்டா, சாயித் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் அவருடைய மனைவி ஃபாத்திமாவுக்கும் இஸ்லாத்தை படிப்பிக்கிறதுக்காக. இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் உமர் பின் ஹத்தாப் வந்து தன்னுடைய சகோதர வீட்டில் வந்து கதவை தட்டுறான். இப்போ விளங்கிட்டு சீரியஸான விஷயம், தட 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 கதவு தட்டுற ஒரு சப்தம் கேட்குது. உமர் ரலியல்லாஹு வந்து ஹப்பா பின் அரத்தை யோசிக்கிறாரு, இன்றைக்கு நான் முடிச்சு, அதாவது தவறியாவது இந்த ஃபாத்திமாவும் சாயிதும் தப்பலாம், ஆனால் நான் இன்னைக்கு தப்பேலாம். சரி, என்ன நான் வெளியா, அதுவும் நான் சாதாரண ஒரு ஆள், நான் ஒரு அடிமை, உமர் என்ன சாதாரண கொலை செஞ்சுட்டு போய்த்துடுவார் என்ற அந்த பயத்தில் அவர் போய் ஒளிஞ்சு கொள்றாரு. இந்த சந்தர்ப்பத்தில் யாரு கதவு திறக்கப்படுது. கதவு திறக்கப்பட்டா முதலாவது கேட்குறாங்க, முஹம்மதன் அலா தீனி, நீங்க ரெண்டு பேரும் முஹம்மதுடைய மார்க்கத்தை பின்பற்றா கேள்விப்பட்டனே என்று சொல்லி சாயித் அவருடைய மச்சனை கடுமையாக தாக்க முயற்சிக்கிறாரு. அந்த நேரத்தில் அவருடைய சகோதரி உமருக்கும் மச்சனுக்கும் இடையில இருந்து காப்பாற்ற முயற்சிக்கிறாங்க. உமர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய மச்சனை விட்டுட்டு தன்னுடைய சகோதரியை கடுமையாக தாக்குறாங்க. கடுமையாக தாக்கினா அவன் என்ன செய்கிறான், கடுமையாக தாக்கப்பட்டு அவட முகத்திலிருந்து ரத்தம் வழியுது. அப்போ இதுதான் நடக்கிற சம்பவம். அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் திரும்பவும் கேட்குறாங்க, திரும்பவும் இவங்க சொல்கிறாங்க, என்னண்டா நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். பயப்படாமல் தைரியமாக சொல்கிறாங்க, நீங்கள் விரும்பின செய்யலாம் உமர், நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதே போல் ஃபாத்திமாவும் சொல்கிறா,
உமரே நீங்க இதை விரும்பாட்டி நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம். அப்ப இந்த வார்த்தைகள் எல்லாம் உமருக்கு பெரிய அவன் உள்ளத்துல இடி விழுந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா உமருக்கு முன்னால யாருமே துணிச்சலா பேசுற, தன்னை சகோதரி துணிச்சலா பேசுறான், தன்னை மச்ச துணிச்சலா பேசுறான். நீங்க விரும்பினதை செய்யுங்க, நாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம். ரைட். அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய ஒரு ஒரு இடியா இருந்துச்சு. அப்ப அதே நேரத்தில் தன்னுடைய சகோதரனுடைய முகத்துல ரத்தம் வடிவத்தை பார்க்க. அப்ப இந்த நேரத்தில் பிற்பட்ட காலத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. எப்படி சொல்றாங்கடா, நான் என்னுடைய முகத்தை, என்னுடைய தங்கச்சியின் சகோதரன் முகத்தை பார்த்தேன், அவருடைய முகத்துல ரத்தம் வடிவத்தை பார்த்து எனக்கு வெக்கமாயிடுச்சு. நான் அப்படியே உட்கார்ந்துட்டேன். உட்கார்ந்ததுக்கு பிறகு இதுக்கு முன்னால ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கதவை தட்ட நேரம் உள்ளு குர்ஆன் ஓதுற சத்தம் கேட்குது. ஹப்பாப் பின் அரத் ஓதிக்கொண்டிருக்கிறார். அப்ப இந்த சில சத்தங்களை கேட்டார். சரி, அப்ப கேட்கிறாரு, அந்த நீ ஓதிக்கொண்டிருந்த அந்த கிதாபை எனக்கு தாங்க. அப்ப சொல்லப்பட்டுச்சு, லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன், சுத்தமான ஆக்களை தவிர அது யாரும் பிடிக்கிறாது, நீங்க என்ன செய்யுங்க. அதுக்கு ஒரு உமர் சொல்றாரு, நான் சுத்தம் செய்து கொண்டு குளிச்சு கொண்டு திரும்பவும் வந்து நான் அந்த குர்ஆனை எடுத்து படிச்சு பார்த்தேன், அதில் ஓதி பார்த்தேன். தாஹா மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா என்ற அந்த சூரத்து தாஹாட முதல் ஆரம்ப வசனங்கள் ஓதின பிறகு என்னுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டு. ரைட். உடனே நான் சொன்னேன், இதற்காகவா குறைஷியர்கள் சண்டை பிடிக்கிறார்கள், இதற்காகவா குறைஷியர்கள் சண்டை பிடிக்கிறார்கள். அங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன்னு சொல்றார். உடனே அந்த இடத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவர் தாருல் அர்கம்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்னு கேள்விப்பட்டு என்ன செய்யறாங்க, தாருல் அர்கத்துக்கு போறதுக்கு முற்பட்டார். இந்த சந்தர்ப்பத்தை ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டுக்குள்ளே ஓடி வாரார். வந்து சொல்றாரு, உமரே நேற்று தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை வேண்டி அல்லாஹ்ட்ட துஆ கேட்டார். அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம பி ஹப்பி ஹாதர் ரஜுலை இலைக்க பி அபி ஜஹல் வ அவு பி உமர் அல் கத்தாப். யா அல்லாஹ், இரண்டு உனக்கு விருப்பமான இரண்டு மனிதர்களில் ஒருவரை கொண்டு அல்ல இரண்டு மனிதர்களை கொண்டு நீ இஸ்லாத்தை பலப்படுத்துவாயாக என்று கேட்டாரு. ஒன்று அபூ ஜஹல், மற்றது உமர் பின் கத்தாப். ரெண்டு பேருமே பலமானாக்கள். ரெண்டு பேர்ல ஒருவரை ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. ரைட். அப்ப உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பமானவராக இருந்தார்கள். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு உடனடியாக தாருல் அர்கத்துக்கு போறாங்க. அங்க போய் கதவை தட்டுறாங்க. அங்க போய் கதவை தட்டினா அங்க உள்ளுக்கு ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு 3 நாட்களுக்கு முன்னாடி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் நிற்கிறார். அவர் யோசிக்கிறார், இப்ப உமர் வந்திருக்கிறார், வாளோட வந்திருக்கிறார். அப்ப சொல்றாரு, அவர் கதவை துறவுங்க, அவர் ஏதாவது தீங்கு செய்ய வந்திருந்தால் அவருடைய வாளாலே அவரை நாங்கள் வெட்டி செய்வோம், அவரை கொலை செஞ்சுடுவோம். ரசூல் சொல்றாங்க, இல்லை அவரை வழி விடுங்க, அவர் என்ன செய்யணும், அவர் வரட்டும். ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கண்டா, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இடுப்பு கிட்டால வந்து பிடிச்சி தூக்கி கேட்கிறாங்க, நீங்க என்னத்துக்கு வந்தீங்க சொல்லி. அவ்வளவு தைரியமான ரசூல், என்னத்துக்கு வந்தீங்க, வாழ உருவி கூட என்னத்துக்கு வந்தீங்கன்னு கேட்குறேன். அப்ப உமர் பின் கத்தாப் சொல்றாங்க, நான் உங்களை நீங்க கொண்டு வந்தீங்க இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கு, ஈமான் கொள்வதற்கு வந்தீங்க. அப்ப அந்த இடத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. ரசூலுல்லாஹ் கட்டி அணைக்கிறாங்க, எல்லா சஹாபாக்கள் கட்டி அணைக்கிறாங்க, எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. இப்படிதான் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு என்ன செஞ்சார்? அடுத்த நிமிஷம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அடுத்த நிமிஷம் அவர் பேசின முதலாவது வார்த்தை என்ன தெரியுமா? யா ரசூலல்லாஹ் அலஸ்னா அலல் ஹக், அல்லாஹ்வின் தூதரே நாங்க சத்தியத்தில் அணைக்கிறோம்னு கேட்டார். சொன்னாங்க, பல நாங்கள் சத்தியத்தில் அணைக்கிறோம். பிறகு கேட்டார், வஃபீமல் இஹ்திஃபா, அப்படின்னா என்னத்துக்கு நாங்கள் ஒளிஞ்சி மறைஞ்சி பதுங்கிக்கணும்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு சில நொடிகள் போகல, இஸ்லாத்தை கண்ட்ரிபியூட் பண்றதுக்கு அவர் விரும்புகிறார், இஸ்லாத்துக்கு பங்களிப்பு செய்யறது விரும்புகிறார். தான் என்ன அதை செஞ்சுட்டு வாரேன், இதை செஞ்சுட்டு வாரேன், வீட்டுக்கு சொல்லிட்டு வாரேன், அப்படி ஒன்றும் இல்லை. சொல்றேனே, நாங்கள் சத்தியத்தில் அணைகிறோம். அப்ப என்னத்துக்கு ஒளிஞ்சி மறைஞ்சிக்கணும்? அலஸ்னா அலல் ஹக், நாங்கள் சத்தியத்தில் அணைகிறோம். அலஸ்தும் என்ன அலல் ஹக், நீங்க சத்தியத்தில் அணைகிறீங்க ரசூலோட கேட்குறேன். அப்பனே அப்ப இது ஒரு பெரிய மாற்றம். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாவா வழிமுறையை டோட்டலி தலைகீழா மாத்துறாங்க. இவ்வளவு காலமும் ஒளிஞ்சி மறைஞ்சி ரகசியமாக பிரச்சாரம் செஞ்சு கொண்டிருந்த முஸ்லீம்கள் யாருண்டு குறைஷிகளுக்கு யாரும் தெரியாது, இவர்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறான்னு தெரியாது, எல்லாரும் மறைஞ்சு கொண்டிருந்தாங்க. இப்போ உடனே ரசூலுல்லாஹ் தீர்மானம் எடுக்கிறாங்க, உமர் பின் கத்தாப் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க, ஹம்சா ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க, இதுக்கு பிறகும் நாங்கள் என்ன ரகசியமாக இருக்க வேண்டிய தேவை இல்லைன்னு சொல்லி
இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்தவர்களை 2 சஃபா பிரிக்கிறாங்க, 2 அணியாக பிரிக்கிறாங்க. 2 அணியாக பிரித்து என்ன செய்கிறாங்க, ஒரு அணியை உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு தலைமையில், மற்ற அணியை ஹம்சா ரலியல்லாஹு தலைமையில் என்ன செய்கிறாங்க, அவங்க கூட்டிக் கொண்டு போகிறாங்க காபத்துல்லாவுக்கு போய்த்து என்ன செய்கிறாங்க, அங்கே தவாஃப் செய்கிறாங்க. சரி, குறைஷனுக்கு முன்னால் போய்த்து என்ன சப்தமாக நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்ற செய்தியை அவங்க பகிரங்கப்படுத்துகிறாங்க. அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் தான் உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, இந்த நிகழ்வை தொடர்ந்து தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் ஃபாரூக், ஈமானையும் குஃபரையும் பிரித்து காட்டியவர் என்று எனக்கு பட்டம் வைத்தார், எனக்கு பேர் சூட்டினார் என்று சொல்கிறார். அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் இப்போ மக்காவுக்கு காபத்துல்லாவுக்கு வந்தாச்சு. இப்போ உமர் ரலியல்லாஹு ஒரு ஆளை தேடுறான். யாரை தேடுறது? அபூஜஹலை தேடுறான், தண்டை சாச்சா தேடுறான். எங்கன்னு பார்க்குறான், அபூஜஹலை காணல. ரைட், அவர் தான் கடுமையாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கார். இப்போ தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அடுத்த நிமிஷம் அபூஜஹலை தேடுறான். என்னது தேடுறாங்க? தேடி அவனோட வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போய்த்து கதவை தட்டுறான். உமர் ரலியல்லாஹு வந்திக்கிறத பார்த்து அபூஜஹல் ஆச்சரியமாக வரவேற்கிறார். வாங்க வாங்க வாங்க, மரஹபன் மரஹபன் வரவேற்கிறாங்க. அவர் சொல்றாங்க, ஜிது லிஉக்பிரக அன்னி கத் ஆமன்து பில்லாஹ் வ பிரசூலிஹி முஹம்மத். அபூஜஹலை பார்த்து சொல்றாங்க, நான் அல்லாஹ்வையும் ரசூலையும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், ஈமான் கொண்டிருக்கிறேன் சொல்லிட்டு போத்தான் வந்தேன். வஸத்தக்து பிமா ஜாஅ பிஹி, ரசூல்ல கொண்டு வந்திருக்கிறத நான் உண்மைப்படுத்தினேன் என்று சொல்லிட்டு போத்தான் வந்தேன். அபூஜஹல் அவருடைய முகத்துல கதவை தூக்கி அடிக்கிறான். சரி, கதவை மூடிட்டான். சரி, மூடிச்சோன்னா கப்பஹக அல்லாஹ் வ கப்பஹ மா ஜிஅத பிஹி, அல்லாஹ் தஆலா உன்னை இழிவுபடுத்தட்டும், நீ கொண்டு வந்து எங்களை இழிவுபடுத்தட்டும்னே சொல்லி என்ன செய்கிறாங்க, அபூஜஹல் உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஏசுறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு எதுவுமே சொல்லாமல் அவர் சந்தோஷமாக திருப்பி வராங்க. ஏன்னா அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அடுத்து என்ன செய்கிறார் தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு யோசிக்கிறாரு, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறது மக்கள் இருக்கிற எல்லாருக்கும் அறியும். அதுக்காக என்ன செய்கிறாரு, மக்கள் ஒரு மனிதர் இருந்தார், அவருடைய பேர் வந்து ஜமீல் பின் மாபர். அவர்கிட்ட ஒரு மெசேஜை சொன்னால் அடுத்த நிமிஷம் ஒரு மக்காலே பரவு. அவரை தேடுறாரு. அவர்கிட்ட போய் சொல்றாரு, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் சொல்றாரு. அவர் உடனடியாக சொல்றாரு, முழு மக்காலை போய் அறிவிக்கிறாரு, உமர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், உமர் மதம் மாறிட்டான்னு சொல்றாரு. உமர் ரலியல்லாஹு அவருக்கு பின்னால் போய் சொல்றாரு, இவர் போய் சொல்றாரு, உமர் மதம் மாறல்ல, உமர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இதன் உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இஸ்லாத்துடைய அந்த ஏற்றுக்கொண்டு அந்த வரலாற்று பின்னர். இதனை தொடர்ந்து உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி ரகசிய தன்னுடைய இஸ்லாத்தை பகிரங்கப்படுத்தும். அந்த அங்கிருந்த குறைஷிகள் பலரும் சேர்ந்து என்ன செய்யறாங்க, அவரை தாக்குறான். சும்மா விடல, உமர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான்னு குறைஷி காவலர் சும்மா விடல, பலரும் ஒன்று சேர்ந்து அவரை தாக்குறான். கட்டுமையாக தாக்கி அவர் கலைப்படைஞ்சி மக்கள் அவரை விட்டு ஒரு உமர் ரலியல்லாஹு ஒரு அருமையான ஒரு வார்த்தை சொல்றாங்க. இந்த வார்த்தையை பாரு, இஃப்அலு மா பதாலக்கும், உங்களுக்கு விரும்பினதை செய்யுங்க. இந்த வார்த்தையை பாரு, உங்களுக்கு விரும்பினதை செய்யுங்க. ஃபஹலிஃபு பில்லாஹி லவ் குன்னா 300 ரஜுல் லகத் தரக்னாஹா லக்கும் அவ் தரக்துமுஹா லக்கும். சொல்றாங்க என்னன்னா, நீங்க விரும்பினதை செய்யுங்க, ஆனால் அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்றேன், நாங்க 300 பேர் ஆகிட்டோம் என்றால் உங்களுக்கு இடமில்லை. இது ஒரு மெசேஜ். அதாவது நீங்க பொறுமையா இருங்க, நாங்க 300 பேர் ஆகிட்டோம் என்றால் நாங்க உங்களை பார்த்துக்கொள்றோம் என்று ஒரு டோன்ல சொல்றாங்க. 300 பேருன்றது எங்களுக்கு தெரியும், பத்ர் யுத்தத்தில் முஸ்லீம்களோட எண்ணிக்கை. ரைட், முஸ்லீம்களோட எண்ணிக்கை பத்ர் யுத்தத்தில் 300,000 பேர். அந்த 300,000 பேர் தான் குறைஷி காபிர்களே 1000 பேர் கொண்ட குறைஷி படையை தோல்வி அடைச்சு. அப்போ அது ஒரு வகையான முன்னறிவிப்பாக அவர் சொல்றார், அந்த 300 பேர் போதும் எங்களுக்கு அவங்கள தோல்வி அடைய செய்யறதுக்கு. அப்போ அந்த செய்தியை உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற அடுத்த சில நொடிகளே சொல்றாரு குறைஷி காபிர்களுக்கு, உங்களுக்கு 300 பேர் ஆகாட்டியும் தான் டைம், நாங்கள் 300 பேர் ஆகிட்டோம்டா நாங்கள் பலம் அடைஞ்சிடும், அதுக்கப்புறம் உங்களுக்கு இடமில்லைன்ற அந்த மெசேஜை சொல்றாரு. உண்மையிலே உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தை முஸ்லீம்களுக்கு கொடுத்துச்சு. முஸ்லீம்கள் அதுக்கு பிறகு தைரியமாக என்ன செய்கிறாங்க, தங்களுடைய இஸ்லாத்தை வெளிப்படுத்த தொடங்கிட்டாங்க. தான் இஸ்லாம் முஸ்லீம் ஆகிக்கிறேன்னு சொல்றதுனே அவங்க பகிரங்கப்படுத்த தொடங்குறாங்க. சுஹைப் ரூமி சொல்றாரு, லம்மா அஸ்லம உமர் தஹரல் இஸ்லாம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து இஸ்லாம் வெளிப்பட்டது. வதுஇய இலைஹி அலானியா, பகிரங்கமாக இஸ்லாத்துக்கு தொடர்ந்து அழைப்பிடிக்கப்பட்டது. வஜலஸ்னா ஹவுலல் பைத் ஹலகன், நாங்கள் அதற்கு பிறகு கௌபாவை சூழ பகிரங்கமாக அமர்ந்து கொள்வோம். வதுஃப்னா பில் பைத், நாங்கள் தவாஃப் வருவோம். வன்தஸப்னா மிம்மன் கல் அலைனா,
ரைட். எங்களுக்கு அநியாயம் செஞ்சவர்களோடு நாங்கள் சமமாயிப்போம், ரைட். அந்த அளவு தூரம் இஸ்லாத்துக்கு இந்த ஒரு மனிதராக 6 வருடங்களாக ஒளிஞ்சி மறைஞ்சி பயந்து வாழ்ந்த முஸ்லீம்கள் ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றது முழு மக்காவிலும் ஒரு பேரதிர்வை ஏற்படுத்துது. அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மாதில்னா ஐஸா முந்து அஸ்லம உமர். உமர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு நாங்கள் கண்ணியமானவர்களாக மாறிவிட்டோம். ஒரு மனிதர் ஏற்படுத்துற தாக்கத்தை பாருமா. ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் தன்னுடைய தஅவா வழிமுறையை மாற்றாங்க. இதுக்கு பிறகு நாங்கள் ஒளிஞ்சு மறைஞ்சிருக்க வேண்டிய தேவையில்லை, நாங்கள் இஸ்லாத்தை வெளிப்படுத்தாமல் இருக்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் அதுக்காக அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைஷிற்கு எதிராக போர் பிரகடனம் செய்யலை. அது வரைக்கும் அதாவது யுத்தம் செய்யறதுக்கு அனுமதி இல்லை. என்னாலும் பகிரங்கமாக இஸ்லாத்தை வெளிப்படுத்துறதுக்கான அனுமதி, அதாவது அவர்களுக்குரிய அந்த சந்தர்ப்பம் வாய்ப்பு கிடைக்கிற ஒரு மனிதர். அப்போ நாங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நாடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறதால இந்த சமூகத்துக்கு, நாம் வாழ்கிற சமூகத்துக்கு என்ன பிரயோசனம், என்னால் என்ன தாக்கம் இருக்குது, எந்த இஸ்லாம் யாருக்கு பிரயோசனம், என்னால் யார் தாக்கம் அடைகிறாங்க. ஒரு உமர் பின் ஹத்தாப் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது முழு மக்காவிலும் பேரதிர்வை ஏற்படுத்து. ஒரு நபி அவர் பயந்து கொண்டிருக்கிறார் இஸ்லாத்தை வெளிப்படுத்துறதுக்கு. உமர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாரு, அந்த நபி என்ன செய்யறார், தன்னை பயத்தை விடுறார், தன்னை வழிமுறையை மாத்துறார். சரி, மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்காக பயந்து கொண்டிருந்தாங்க. உமர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோன்னே அவர்கள் பயப்படலை, அவருடைய பயம் இல்லாம போகும். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ற இஸ்லாம்ன்றது ஒரு சாதாரண இஸ்லாம் அல்ல. அப்போ நாங்கள் யோசிக்கிறோம் என்ன தெரியுமா, நான் இஸ்லாத்தில் வாழ்றதால என்ன பிரயோசனம், யாருக்கு என்று இஸ்லாம் பயன் கொடுக்குது. நான் முஸ்லீமாக வாழ்றதையாவது மக்கள் பார்க்குறாங்க, இவர் ஒரு நல்ல முஸ்லீமாக சரி வாழ்றான்னு சொல்லி. இதெல்லாம் நாங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம், ஒரு படிப்பினையாக பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். அன்புக்குரிய சோழர்களை கடைசியாக ஒரு செய்தியை சொல்லி முடிக்கலான்னு இருக்கேன். மனுஷன் வாழ்க்கைன்றது பல படித்தரங்களை கொண்டது. அதில் கீழ்த்தரமான படித்தரம் என்ன தெரியுமா, ஹயாத்துல் அபுதான். ஹயாத்துல் அபுதான்டா இந்த உடம்புக்காக வாழ்றதைக்கு, இந்த உடம்புக்காக வாழ்றா, இந்த உடம்புக்கு உணவு கொடுக்கறதுக்கும் குடிபானம் கொடுக்கறதுக்கும் உடுப்பை கொடுக்கறதுக்கும் வாழ்ற வாழ்க்கை, இதன் கீழ்த்தரமான வாழ்க்கை. அப்போ அதுக்கு மேல் எவ்வளோ வாழ்க்கை இது, இந்த மார்க்கத்துக்காக வாழ்றது, இஸ்லாத்துக்காக வாழ்றது, மனித சமூகத்துக்காக வாழ்றது, இந்த ஆன்மாவுக்காக வாழ்றது, ரைட். அப்போ நாங்கள் யோசிக்கணும் என்ன தெரியும், ஒரு உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றது எவ்வளோ பெரிய ஒரு விடிவை உலகத்துக்கு கொடுத்தீங்க. அதுக்கு பிறகு அவர் ஏற்படுத்தின உலகத்தில் ஏற்படுத்தின தாக்கம், ரைட், மிக அளப்பெரிய. அவருடைய பணிகள் எல்லாம் அளப்பெரிய, பல மணித்தியாலங்கள் பல நாட்கள் பேசி. நான் இன்னைக்கு சொன்ன செய்தி என்னடா, உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது மாத்திரம் இவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு, அவர் நபியோடு இணைஞ்சு கொண்டது மாத்திரம் இவ்வளோ பெரிய ஒரு தைரியத்தை, இவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை, இவ்வளோ பெரிய ஒரு எழுச்சியை கொண்டு வந்து நானும் நீங்கள் யோசிக்கணும். நானும் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா, இஸ்லாத்தோடு வாழ்கிறோமா, அதில் யாருக்கு பிரயோசனம், அதில் என்ன பலன் நீக்குது, அதில் என்ன நலன் நீக்குது, யாருக்காவது ஏதாவது ஒரு மெசேஜ் கிடைக்குதா, இந்த நடத்தையால, இந்த பேச்சால, இந்த அறிவால, இந்த செல்வத்தால, இந்த அதிகாரத்தால, எனக்கு இருக்கிற நன்மதிப்பால ஒன்றுமே கிடைக்கிறலாட்டி நாங்கள் எப்படி இதன் வாழ்க்கை வந்துடா, எங்களோட உணவுக்காகவும் உடுப்புக்காகவும் குடிபானத்துக்காக தான் வாழும். ஒரு ஹயாத் அபுதான் கீழ்த்தரமான வாழ்க்கை வாழும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இத்தகைய விடயங்களை எங்களோட வாழ்க்கையில் படிப்பினையாக எடுத்துக்கொண்டு எங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை, ஒரு சேஞ்சை, ஏதாவது ஒரு விடயத்தை கொண்டு வருவதற்கு நான் நீங்களும் முயற்சிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருல்லாஹ்.